perspective around the world of cricket. நான் உங்க சஸ்டிகா ராஜேந்திரன். இது யாரோட சேனல் உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. வணக்கம் அண்ணா. But yes, the one test match. பெப்சி உங்கள் சாய்ஸ். நான் உங்க பெப்சி உமா மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். சும்மா ஒரு பில்டப் தான். பட் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு டெஸ்ட், ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. பட் ஒரு நாள் இல்ல, 3 நாள். பட் before we go and talk about it, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அந்த மாதிரியா? ஆமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படிங்கிற மாதிரி. ஐபிஎல் முடிஞ்ச உடனே எல்லா லீகும் ஆரம்பிச்சிருச்சு. மும்பை லீக் ஆரம்பிச்சிருச்சு, விதர்பா லீக் ஆரம்பிச்சிருச்சு, அங்கங்க எங்கங்க லீக் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிஎன்பிஎல், அதாவது ஐபிஎல்க்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லீக்ஸ் அப்படின்னு நம்மளே பெருமையா பல டைம் சொல்லியாச்சு. பட் டிஎன்பிஎல் இந்த வருடம் எப்போ ஆரம்பிக்குமா, நடக்குமா, நடக்காதா? ப்ளீஸ் கிவ் அஸ் தி அப்டேட்ஸ். எல்லாரும் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சா நம்ம கிட்ட ராஜா மரியாதை, அதனால வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா. அந்த சீன்லாம் ஒண்ணு இல்ல, அந்த சீன்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நீ 10 வருஷமா, இது 10வது வருஷம் நினைக்கிறேன் டிஎன்பிஎலுக்கு. இத்தனை வருஷமா வந்து என்னன்னா, ஓகே ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம எக்கனாமிக்ஸ்க்கே போயிடலாம். அடிக்கடி எக்கனாமிக் மாடல்னு சொல்றீங்களே சாமி, அது என்ன அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது லாஸ்ட் 9 இயர்ஸா இப்ப வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அவங்கள வந்து இப்ப ஜியோ அக்வயர் பண்றாங்க. சோ அதனாலதான் அது பேர் ஜியோ ஸ்டார். இப்போ உனக்கு அது தெரிஞ்சிருக்கும், தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் டிஎன்சிஏவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க டிஎன்பிஎலுக்கு ஃபார் 9 இயர்ஸ். ஓகே, சோ அதுதான் டெலிவிஷன் ரைட்ஸ் கிடைச்சிருந்தது. இப்ப அந்த 9 இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, ஆல் ஸ்டேட் லீக்ஸ், எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா ஸ்டேட் லீகுமே அந்தந்த ஸ்டேட் அசோசியேஷன் தான் நடத்துவாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட், டோர்னமெண்ட் நடத்துறது எல்லாமே அந்த ஸ்டேட் அசோசியேஷன். மகாராஜா T20 இருக்கட்டும், எம்பி லீக் நடக்குது, எம்சிஏ இப்ப மும்பை நடக்குது, விதர்பா நடக்குது. இது எல்லாமே வந்து அந்தந்த அசோசியேஷன் சேனலுக்கு பைசா பே பண்ணி அவங்களோட டெலிவிஷனுக்காக விளையாட வைப்பாங்க. முன்னாடிலாம் வந்து பிசிசிஐ ஆக்சுவலி தூர்தர்ஷனுக்கு பே பண்ணி தான் இந்தியா மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி, 1990 கொஞ்சம் முன்னாடி நினைக்கிறேன். அப்புறம் நம்ம பிசிசிஐ பிரசிடென்ட் ஜக்மோகன் டால்மியா வந்து தான் அதை மாத்தினார். ஆக்சுவலா அது ஒரு வெரி பிவட்டல் பாயிண்ட். இப்ப என்னன்னா சஸ்திகா, அந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு தமிழ்நாடுல வந்து the franchisees were paying franchisee fee for 5 years. கோவிடுக்கு அப்புறம் அதை வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த நெகோசியேஷன்ஸ் தான் நடக்குது. டிஎன்பிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஜியோல நடக்காம வேற சேனல்ல நடக்குமா, அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். there are lots of questions and questions needing to be answered. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நிறைய பேச்சுக்கள் ஓடுது. பிளேயர் சேலரிஸ் எப்ப நடக்க போகுது. பிளேயர் சேலரி போன தடவை 80 lakhs இருந்தது பட்ஜெட். ஆக்சுவலி இந்தியாலே அதுதான் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ அதெல்லாம் கூட கம்மியாகி டோர்னமெண்ட்டே ஷார்ட்டா நடத்துற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்கு. ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ். லெட்ஸ் சி. இப்போதைக்கு ஒரு மாசம் நடக்காது, அதுக்கப்புறமா நடக்கும்னு நான் நம்புறேன். பாப்போம். நானும் அதே நம்பிக்கையில தான் இருக்கேன். ஏன்னா டிஎன்சிஏ அவங்க பேஜ்ல வந்து விரைவில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்பனா நடந்துடும். ஆமா, ஒரு 4 நாள் முன்னாடி விரைவில் அப்படின்னு டிஎன்பிஎல் விரைவில்னு போட்டிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆல்ரைட், நம்ம வந்து now let's go into the test match that just happened, that just got finished. 3 days. I'm going to start off in a chronological order. மேட்ச் ஆரம்பிச்சுல இருந்து முடிகிற வரைக்கும் என்ன நடந்துச்சு. chronology-னா 1 2 3 என்று நான் வகைப்படுத்தி கூறலாமா? முருகனை பற்றி பாடலாமா? நடந்த ஆர்டர் அதானே? எப்படி என்ன ஆர்டர்ல? ஓகே அப்படியே பண்ணிக்கலாம். அப்படியே போய்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா we will come to the overall team performance. அதெல்லாம் அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். Alright, so starting off, India has won by an innings and 300 runsல வந்து வின் பண்ணியிருக்காங்க. 94 years of its test historyல இதுதான் the biggest marginல India has ever won a test match அப்படிங்கிறதே வந்து வாவ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர். ஆஸ்தான அவங்களோட டெஸ்ட் கேமோட ஒரு ஃபார்மேட்டை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. win the toss, bat big, bat the opponent of the match and then apply ஒரு spin choke hold அப்படிங்கிற ஒரு இதுல தான் போயிருக்காங்க. ஆஷ்னா for the first time in 16 years, நானும் அந்த போஸ்ட் பார்த்தேன், நீங்களும் அந்த போஸ்ட் பார்த்திருப்பீங்க. the இந்திரன் சந்திரன் duo இல்லாம இந்தியா வந்து விளையாண்டிருக்கு. definitely you would have also missed Indian test cricket fansம் வந்து பயங்கரமா நாங்க வந்து மிஸ் பண்ணோம். Any thoughts on that? நீங்க என்ன சொல்லுவீங்க? I don't miss playing அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. இல்ல சரி, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருமே ஒரு நாள் போய் தானே ஆகணும். அதனால அதெல்லாம் ஓகே, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு சே ஜடேஜா will definitely be back. ஜடேஜா இல்லாம நெக்ஸ்ட் ஒரு 10 months வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட பேட்டிங் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பிவட்டல் பாயிண்டா இருந்திருக்கு.
போலிங் வைஸ் மானவ் சுதார் ஒரு நல்ல ஒரு போலர் கிடைச்சிருக்காரு நமக்கு. அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்கில் இருக்குன்னு நான் ஐபிஎல் போதே உங்ககிட்ட கூவினேன். அப்ப வந்து யாராவது போஸ்ட போட்டோடனே என்னடா இருந்தாலும் சும்மா சீமை போட்டிருக்கான் பாம்பர மாதிரி சுத்துதுன்னு அப்ப சொன்னாங்க. பட் இது வந்து நான் சாய் கிஷோர்ட்டே இந்த கான்வர்சேஷன் வச்சிருக்கேன். இல்ல சாய் கிஷோர்ட்டே இந்த கான்வர்சேஷன் நான் வச்சிருந்திருக்கேன். டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும்னா பால் இப்படி சுத்தணும்டா, இப்படியும் சுத்தணும் இந்த மாதிரியும் சுத்தணுங்கிற மாதிரி கான்வர்சேஷன் வச்சிருக்கேன். மானவ் சுதார் ஷுட் லேர்ன் தி அதர் திங் ஆல்சோ. பட் வேற லெவல்ல போட்டான். அவுட்ஸ்டாண்டிங் போலிங். ஐ எம் ஷுர் எந்த டீம் இந்தியாவுக்கு வராங்களோ இவரை பாக்குறவங்க யோசிப்பாங்க, கொஞ்சம் ஜென்னியோட தான் வருவாங்க. ஐயோ எப்படி ஆடுறது, ஏன்னா பால் ட்ரிஃப்ட் ஆகுது, டிராப் ஆகுது, திரும்புது. அது ஒரு ஸ்பின்னருக்கான ஸ்கில் செட்டு. பட் 16 இயர்ஸ் நீ சொன்னதுக்கு நான் சொன்னே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் நான் ஆடுறத மிஸ் பண்றது ரெண்டே விஷயம் தான். அந்த கார்த்தால டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி ஒரு அந்த சீரீஸ்க்கு முன்னாடி பிராக்டிஸோட பில்டப் ஆகி அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டமக்ல ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அது பறக்கும் போது லிட்டரலா சொல்றேன், அது அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்கா மிஸ் பண்றேன். அப்புறம் நல்ல ஒரு ஹார்ட் ஃபாட் டெஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் அந்த வின்னுக்கு அப்புறமா அப்படியே உட்காந்து எனர்ஜி எல்லாம் போயிட்டு அப்படியே தட்டுல சாப்பாடு வச்சு சாப்பிட்டு ஒரு ஷோ டிவியை பார்ப்போம், இல்ல படம் ஏதாவது பார்ப்போம். அந்த ஃபீலிங் எல்லாம் வந்து இர்ரீப்ளேசபிள். நீ என்ன கிரிக்கெட் ஆனாலும் சரி, T20 எப்படி ஆனாலும் சரி, டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆரம்பிக்கும் முன் முடிந்த பின் அந்த ஃபீலிங்கை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. அந்த தோத்தன்னு வச்சுக்கோ டெஸ்ட் மேட்ச், தூக்கமே வராது. அப்படியே என்னடா அது கையாமுயான் இருக்கு மைண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு டிஸ்டர்பிங்கான ஃபீலிங். அதுதான் நெக்ஸ்ட் டே உனக்கு மார்னிங் எழுந்துக்கும் போது அந்த ஊன்றுகோலா இருக்கும். சரி அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஸ்பெஷல் ஃபீலிங். டெஸ்ட்ல கிடைக்கிற அந்த ஃபீலிங் வேற எதுலயுமே கிடைக்காது. கடல்லே இல்லையாங்கிற மாதிரி ஃபீலிங் தான். அதை மிஸ் பண்றேன். பட் அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆடி வெயில் நின்று அவ்வளவு ஓவர் போடுறத மிஸ் பண்ணல. பட் ஆனா நாங்கெல்லாம் ஹோம் டெஸ்ட்ல வந்து அந்த 16 வருடங்கள் பார்த்து நாங்க கொஞ்சம் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து நான் வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அட விடுமா அப்படின்றீங்க. இல்ல நன்றி. இந்த டாபிக் நிறைவேக்கு இதோட கொண்டு வரேன். நன்றி சொல்லி நன்றி சொல்லிட்டு ஆல்ரைட் நம்ம வந்து லெட்ஸ் கோ இன்டு இட். ஸ்டார்டிங்லே வந்து KL ராகுல், வாட் அ மேன், வாட் அ ரன் ஃபெஸ்ட். திஸ் இஸ் ஹிஸ் 12th டெஸ்ட் 100. அவர் டக்குன்னு பார்த்தோன்னா 12 டெஸ்ட் 100s அப்படின்னா ஓகே, ஒரு டெஸ்ட் ஆவரேஜ் வந்து ஒரு 45 பிளஸ் வச்சிருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் ஹிஸ் டெஸ்ட் ஆவரேஜ் இஸ் ஜஸ்ட் 36. லாஸ்ட் இயர் வித் இங்கிலாந்து ஹி ஹேட் அ ஃபினாமினல் டூர். பட் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஹோம்ல வந்து அவ்வளவு சரியா பண்ணல. பட் அகேன் டுடே ஹீஸ் காட் அ குட் ஸ்கோர் அட் ஹோம். ஹவ் டு யூ லுக் அட் இட்? நிறைய பேர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆவரேஜ் கம்மியா இருக்குன்னு உடனே விக்கெட்ஸ் நிறைய கஷ்டமா ஆடிட்டாங்கலாம் சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் KL பொறுத்த வரைக்கும். அவன் எப்படின்னா when he's going through a bad patchல ஒண்ணுமே வராது. போவாம வருவான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்லி இந்த ஆவரேஜஸ் எப்படின்னா, இப்ப விராட் வந்து நல்ல ஃபார்ம்ல இல்லைன்னா கூட 30, 33, 28, 45 அந்த மாதிரியாவது வரும். KL ராகுல் கிட்ட போன உடனே வந்துருவான். ஸோ அவனோட மார்ஜின் ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து between 0 to 10 and above 50 நிறைய இருக்கும். நான் கெஸ் பண்றேன். நான் நம்பர்ஸை சரியா அனலைஸ் பண்ணல. when he is locked in, he is locked in. when he is not, he is not. அவ்வளவுதான். அவங்ககிட்ட அந்த ரெண்டு மோடு தான். அந்த நடுவால ஒரு மோடு நான் KLட்ட பார்த்தது இல்ல. பட் வாட் ஐ எம் சீயிங் with KL Rahul, the batter over the last couple of years, is incredible maturity in terms of understanding his game. அதே மாதிரி ஒன்னே ஒரு விஷயம் சில சமயம் பண்ணுவான், அதுவும் இன்டிசைசிவா நடக்கும். அப்ராட்லாம் போகும்போது பேட் இப்படி உள்ள இப்படி பதுக்குவான். அது கிளியரா நீ அதுலயே கண்டுபிடிச்சலாம். அவன் பேட் இப்படி உள்ள இப்படி எடுப்பான். அதை எடுக்கும் போது அப்படி டிசைசிவா எடுத்தாலும் நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு அர்த்தம். இப்படி வச்சு இப்படி ஒரு மாதிரி ஆட்டுவான், அதுல எட்ஜ் வாங்கின்னு போயிடும். அப்படி இருக்கான்னா KL Rahul மைண்ட்ல ஏதோ ஓடுது, அவன் நல்ல ஃபார்ம்ல இல்லைன்னு அர்த்தம். இதுதான் வந்து KL Rahul பத்தி நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். லாஸ்ட் 18 months எக்ஸ்ட்ராடனரி ஆடி இருக்கான். ஆவரேஜ் எல்லாம் விடுங்க. He has been in the form of his life, not only in test cricket, around formats. எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்கான். இந்தியாவுக்கு ஒயிட் பால்லயும் credit where it's due. He is looking really locked in for a good few years towards the back end of his career. அதுல ஒன்னே ஏதோ ஒரு பார்த்தா நம்ம இந்தியாவில மட்டும் நான் சொல்றேன்ல, நல்லா பண்ணா ஆப்கானிஸ்தானோட பண்ணிருக்கான். அடுத்த மேட்ச் பண்ணோட பாப்போம். இந்த மேட்சுக்கு முதல்ல கிரெடிட்ட குடியா, அதை உடியா. அடுத்த மேட்ச் நடக்கும் போது அப்ப திட்ட தானே போறீங்க, அப்ப திட்டிக்கலாம். இப்ப நல்லா கிரெடிட்ட கொடுத்துட்டு போங்களேன். அண்ட் நாட் ஈஸி இல்ல, நாட் ஈஸி ஃபார். நான் KL ராகுலோட சுப்மன் கில்லையும் சேர்த்துக்கிறேன். எனக்கு சுப்மன் கில்ல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த பசியோட ஒரு பேட்டிங் ஆடுறான்ல. இங்கிலாந்துல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி மேட்ச் ஆப்கானிஸ்தானோட அடிக்கிறது டூ ப்ராங்ட் ப்ராப்ளம். ஒன்னு வந்து நீ அங்க போய் யூ ஸ்டில் ஹேவ் டு கெட் த ஜாப் டன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தட் மோட்டிவேஷன் டு ரியலி கில் இட். அதாவது say there's just murder it னுவாங்க. get the job done, close them when the opponent is down, just kill them னுவாங்க. that is a famous jargon in test cricket. அவங்க ரெண்டு பேருமே கிளினிக்கலா பண்ணாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டம் சஸ்திகா. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா ஆகும் இந்த மாதிரி டீம்ஸோட ஆடும்போது, இது நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நடக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி டீம்ஸ். நம்ம ஆடுவோம், அந்த டீமோட உனக்கு தெரியும் அந்த டீம் காலின்னு. எப்படி வருவாங்கன்னா, முன்னாடி தமிழ்நாடுக்குலாம் விளையாடும் போது அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஒரு எஃபர்ட் போடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு நம்ம 90 நோ லாஸ் இல்ல 90 for 1 வச்சுக்கோ, அப்படியே ஃபிளாட் ஆயிடும்.
அதுக்கப்புறம் நீ போய் என்னடா இது யோடே அவுட் அப்படின்னு போவாங்க. நிறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க. நிறைய பேரால மோட்டிவேட் பண்ணிக்க முடியாது. பட் அங்க மோட்டிவேட் பண்றதுமே ஒரு பேட்ஸ்மேன்ஷிப். உதாரணத்துக்கு அப்படியே 3வது ஆளுக்கு போற ரிஷப் பந்த். கம்பீர் வந்து சொன்னாரு, ரிஷப் பந்த் வந்து சிச்சுவேஷன் பார்த்து ஆடணும், கொஞ்சம் டீமுக்கு ஆடணும், கிளச்சா ஆடணும்னு. அதுக்கு 2 தரப்பு இருக்கு. நான் டோட்டலி ஃபார் வாட் கம்பீர் said. I am in agreement. இன்னொரு கூட்டம் அவரோட ஆட்டமே மாறி போயிடும். டேய் அவரோட ஆட்டமே மாறி போயிடும் சொல்றேன். என்னைக்காவது அவருக்கு அப்புறமா பேடு கட்டி உட்காந்து பாத்திருக்கியா? நான் உட்காந்துருக்கேன்டா. நான் உட்காந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சஸ்திகா. எனக்கு ரிஷப் பண்ட் வந்து வேர்ல்டுலயே பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசை எனக்கு. எனக்கு ஒரே கேள்விதான். அவன்கிட்ட நிறைய வாட்டி நானே கேட்டிருக்கேன். அதுதான் எல்லாரையும் தூக்கி பவுண்டரி லைன்ல வச்சிருக்காங்களே, ஏன் வச்சிருக்காங்க? நீ அடிப்ப அங்க கேட்ச் வரும் தானே வச்சிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது என்னது? பிளேயிங் கேட் அண்ட் மவுஸ் தானே. நீ 80 ரன்ஸ் வரைக்கும் போனியே, உனக்கு 80 ரன்ஸ் வரைக்கும் போனமே, டேடா இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, வீடு போய் சேருவோமேன்னு தோணலையா? இது எப்படி இருக்குன்னா, நீ உங்க வீடு வந்து மலை மேல இருக்குன்னு வச்சுக்கோ, நல்லா 300 கிலோமீட்டர் ஓட்டிட்ட, கடைசி 20 கிலோமீட்டருக்கு டக்குன்னு மலையில இருந்து குதிக்கிற மாதிரி. ஏடா 300 கிலோமீட்டர் தான் வந்துட்டியேடா, இன்னும் 20 கிலோமீட்டர் தானே, தலையை கீழே போட்டு ஓட்டின்னு போயா. இல்ல சஸ்திகா, அவன் தான் பெஸ்ட் பேட்டர். நான் சொல்றேன், அவன் டிஃபென்ஸ் ஆடும்போது கவாஸ்கரே ஆடி போட்டாரு. He is making a mockery of defense. அவன் டிஃபென்ஸ் ஆடினா அந்த பால் வந்து ஐயா நான் இங்க நகரவா அப்படின்னு கேக்குது. எவ்வளவு ஃபாஸ்டா போட்டாலும் அவ்வளவு டைம் இருக்கு. நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? டிஃபென்ஸ் ஆடும்போது அவ்வளவு டைம் இருக்கு, என்ன ஷாட் வேணுமோ ஆட முடியுது, ஏண்டா நீயா அவுட் ஆயிட்டு வர? உடனே நான் திருப்பி சொல்றேன், இது உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனோட நேச்சுரல் கேம். நேச்சுரல் கேமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் நீங்க பாக்குறீங்களா? நேச்சுரல் கேம்னா என்ன? டெஸ்ட் கிரிக்கெட்னா என்ன? டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் பிளேயிங் டு பர்சன்டேஜஸ். பர்சன்டேஜஸ்னா என்ன? நம்ம ஒரு ஷாட் ஆடணும்னா அந்த ஷாட் அட்லீஸ்ட் 70% சக்சஸ் ஆற சான்ஸ் ஆடுறது தான் அந்த ஷாட் பிளேயிங் டு தி பர்சன்டேஜ். ஒரு நல்ல சீமிங் விக்கெட் காலையில சும்மா பால் நல்லா ஈரமா அப்படியே பச்சை புல் மேல ஈரமா இருக்கும்போது பால் சீம் ஆறும்போது கவர் டிரைவ் கியூட்டா ஒரு நாடி ஸ்லிப்ல போனா அது பர்சன்டேஜ் கிடையாது. திரும்புற விக்கெட்ல இறங்கி ஷாட் வித் ஸ்பின் ஆடுறதே பர்சன்டேஜ் கிடையாது. கிரீஸ்ல நின்று அகைன்ஸ்ட் ஸ்பின் ஆடுறது பர்சன்டேஜ் கிடையாது. பால் உருள்ற விக்கெட்ல ஸ்வீப் ஆடுறது பர்சன்டேஜ் கிடையாது. பவுண்டரியில ஆளை சேர்த்து நிக்க போது தூக்கி அடிச்சு அந்த பவுண்டரி ஆளை தாண்டி அடிக்கிறேன்னு பாரு, அது பர்சன்டேஜ் கிடையவே கிடையாது. அனில் அல்லா இந்த 80 அடிச்சு இந்த மாதிரி 80, 90, 80, 90 எவ்வளவு வாட்டி அடிச்சு அவுட் ஆயிங்க. சத்தியமா சொல்றேன், அவனை மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை டெஸ்ட் கிரிக்கெட்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆனா இந்த 80ல இந்த மாதிரி ஒரு ஷாட் அடி, சரி அதான் 80 வரைக்கும் வந்துட்டல, இன்னும் 20 ரனுக்கு ஆட முடியாதா? இந்த மாதிரி நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன் சஸ்திகா. ஓகே, நாங்க வந்து ஜோஹானஸ்பர்க்ல ஆடுறோம். கேம் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அந்த பக்கம் புஜாரா கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்காரு. இறங்கி ஃபர்ஸ்ட் பால் ஒரே ஸ்வைட், பீதி ஆயிடுச்சு. உள்ள உட்காந்துருக்கணும், காட் பேண்ட் ஆயிட்டு வந்துனே இருந்தாரு. ஓகே ஓகே, அது அவரோட நேச்சுரல் கேம். இன்ஃபேக்ட் அதை கூட நான் அதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, கேம் ஒரு மாதிரி இருக்கு, அவன் 40 ரன் அடிச்சா கேம் திரும்பிடும். எல்லா ஃபீல்டரும் உள்ள இருக்காங்க. சென்னையில சேப்பாக்ல ஆடுறோம், 550 ரன் சேசிங் எடுத்துட்டு வந்துட்டான். 390க்கு 5, 370க்கு 5, இவன் 90 பேட்டிங். டாம் பெஸ் ஃபுல் டாஸா ஷார்ட் பாலான்னு கேட்டு போடுறான். லாங் ஆஃப் டீப் ஸ்கொயர் லெக், ஸ்வீப்பர் கவர், டீப் பாயிண்ட், டீப் கவர். சுத்தி கித்தி பார்த்தா வெள்ள சட்டை போட்டு யாருமே இல்ல. அவன் போட்ட பாலை இறங்கி ஸ்வீப்பர் கவர்ல அடிச்சு நாங்க 440க்கு கொட்டிக்கணும். கேம் ஓவர், வின், தோத்துட்டோம் மேட்ச். அவன் இன்னொரு 50 ரன்ஸ் தான் வின்னு. இதே மாதிரி சவுத் ஆம்டன்ல மோயின் அலி அதே மாதிரி. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, ஆஸ் அ பேட்டர் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்தே ஆகணும். நீ அவன் அடிச்ச 80, 90, 100 கொண்டு போய் பாரு, அவனோட ஸ்டாட்ஸ் இன்னும் கட்டார் முட்டார் இருந்தது. ஐ வாண்ட் டு see ரிஷப் பண்ட். இப்ப ரீசெண்டா மார்க்கோ யான்சன் அடிச்ச ஷாட், see we will all make mistakes. ஓகே, நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஒரு நாள் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆக, அது the amount of times he does it is quite, அதாவது தவறுதான் அப்படின்னு 4 பேர் சொன்னதுக்கு அப்புறம் தவறு திருப்பி பண்றது வந்து எனக்கு I am not okay with that, and I think he needs to definitely 50 டெஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு, he needs to start playing the situation for the team on many occasions. Like how you were telling, இது ஒரு curious case அப்படிங்கிற மாதிரி இன்னொரு curious case of in the 80sல அவுட் ஆகுற ஒருத்தர் வந்து நம்ம அவரை பத்தியும் பேசியே ஆகணும். The curious case of சாய் சுதர்ஷன், 81 of 104, 80 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளையாண்டுருக்காரு. ஒரு குட் நாக், பயங்கரமா வந்து பேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் மான்செஸ்டர்ல வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு 61, வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு 81 இன் டெல்லி, திரும்ப திஸ் கேம் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு 81. 3 டெஸ்ட் 100, நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த 3 டெஸ்ட் 100 பண்ண முடியுது.
பட் கன்வர்ஷன் நடக்க மாட்டேங்குது. வேர் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்ல 60 மான்செஸ்டர்ல அதெல்லாம் 100 ஃபார் த டேக்கிங் கிடையாது. பட் டெல்லியும் இந்த கேமும் 100 ஃபார் த டேக்கிங் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாய் வந்து அவனோட கேம்ல ஒர்க் பண்ணும். சாய் வந்து டெக்னிக்கலி அமேசிங் பேட்டர்னு யாராவது சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா சாய் கிட்ட நான் ஒரு அபூர்வமான விஷயம் பாக்குறேன். அது என்னன்னா, வாடா சண்டை செய்யலாம் அப்படிங்கிற ஆட்டிடியூட். சாய் சுதர்ஷன் வில் நெவர் பி நோன் ஃபார் ஹிஸ் அமேசிங் டெக்னிக் ஆர் ஹிஸ் கிரேட். அதாவது இந்த மேட்ச் கூட அவுட் ஆனது வந்து பால்ல லேட். லிட்டரலா பால் வந்து அடிச்சுன்னு போயிடுச்சு, கீழே பாட்டம்ல பட்டுன்னு போயிடுச்சு. ஸோ ஹி வாஸ் லேட் ஆன் த பால். அண்ட் அதுக்கு அவனோட டெக்னிக்ல கன்சிஸ்டன்டா அவன் எவால்வ் பண்ணினே தான் போகணும், அது வேற. ஆனா சாய் சுதர்ஷன் நீ உன் டீம்ல வச்சுப்பியா அப்படின்னு கேட்டா 100% சண்டை செய்யறேன் சார் அப்படின்னு. வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் போலிங் போட்டிருக்கேன் சஸ்திகா. ஓகே, இந்தியாவுக்கு ஷார்ட் லெக்ல இந்த மாதிரி ஒரு மேட்ச் முழுக்க நின்ன ஃபீல்டர் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஒரு பால் மானவ் சுதாருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல செக்யூல் அட்டாக் போட்டு ஷார்ட் லெக்ல போச்சு, ரைட்ல போய் கை போச்சு. அதுக்கு பேட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போச்சு. பேட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா க்ளோஸ் இன் ஃபீல்ட்ல கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம். பேட்ல இருந்து வந்தா ஃபாஸ்டா வரும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற பேட்ல ஆயிடுச்சா டபுள் தி ஸ்பீடு வரும். ஆனா அந்த கேட்சுக்கு போனோடனே காமெண்டேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆயிட்டான், கொஞ்சம் லேசியா வந்துட்டான்னு. ஐயா, இதுக்கு முன்னாடி யாராவது ஷார்ட் லெக்ல ஃபீல்டர்ஸ் நின்று பாத்திருக்கீங்களா இந்தியாவுக்கு? நான் 15 வருஷம் போட்டிருக்கேன். பேட்ல பட்டு இன்சைட் எட்ஜ் போச்சுன்னா எங்கேயுமே படாது, அது பாட்டு தனியா மிஸ்ட் கால் கொடுத்து ஓடும் ஸ்கொயர் லெக் ஒரு ரன்னுக்கு. அவன் கிளீனா கையை வச்சு பால தடுத்துட்டான். எனக்கு அந்த மாதிரி தடுத்தாலும் பெருசு, அதெல்லாம் பெரிய விஷயம். சூப்பர்பா பண்ணான் ஷார்ட் லெக்ல. அந்த ஐ ரியலி விஷ் சாய் சுதர்ஷன் ஷுட் டேக் இட் அப்பான் ஹிம்செல்ஃப். ஒரு இயன் பெல் இங்கிலாந்துக்கு பண்ணா, அலிஸ்டருக்கும் கடைசி டெஸ்ட் மேட்ச் 166th டெஸ்ட் மேட்ச்ல ஷார்ட் லெக் நின்னா. ஐ வாண்ட் டு see சாய் சுதர்ஷன் do that till the time he hangs his boots up. It's a pride to stand for your country. அதுக்கு எனக்கு தெரியும் அது சேலஞ்சஸ் இருக்குன்னு. பட் ஒரு இந்தியன் டெஸ்ட் டீம் மேட்ச் ஜெயிக்கணும்னா எவ்வளவு ரன்ஸ் வேணுமோ அதே மாதிரி அவன் பிடிச்சு கொடுக்குற 2 கேச்சஸ் வேணும். இப்ப நீ ஸ்ரீலங்கா போவ, பேட் கிட்ட நின்னு சும்மா பாம்பு மாதிரி ஜம்ப் பண்ணி பிடிப்பானுங்க. ஜம்பிங்லேயே பிடிப்பாங்க பாரு, ஜம்பிங் ஜப்பாங்க. சோ இந்தியா ஒரு ஏரியால ஒர்க் பண்ணோம்னா சுப்மன் கில் கேட்ச் சூப்பர் கேட்ச் பிடிச்சான். பட் க்ளோஸ் இன் ஃபீல்டர்ஸ் டெஃபினட்டா they should keep working on it. Alright, நீங்க ஆல்ரெடி வந்து சுப்மன் கில் பத்தி பேசிட்டீங்க. பட் தென் ஐ ரியலி வாண்ட் டு டாக் a little more about him. What makes him special அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பேசிரலாம். ஒரு கேப்டன்ஸ் நாக் இந்த டைமும் நம்ம வந்து பார்த்தோம். and it is his 11th test 100. just his stats மட்டும் எடுத்துட்டோம்னா he is at number 4 in test, 1085 runs at 88 average, 600s வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காரு. and as a captain he's already crossed 1076 runs at 82.8 average. and as a captain 600s in just 15 innings just as a player, and 500s in 59 innings. இதுதான் அவரோட அந்த 11 டெஸ்ட் வந்து ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா கேப்டனா 6, as a player 5 வந்து அவர் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே தெரிஞ்சிச்சு, ஓகே கன்ஃபார்ம் இன்னைக்கு ஒரு 100 இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி. what is extra special about a player like Shubman Gill? பிளேயரே ஸ்பெஷல் தான். பேட்ல இருந்து the way ball goes itself is very special, and that's why he's been recognized as a leader for the sideல. so I think சுப்மன் த பேட்டர் மேல டவுட் இல்ல சஸ்திகா. சுப்மன் த பேட்டர் பத்தி நிறைய பேசலாம். அவன் இங்கிலாந்துல இருந்து எப்படி அவனோட கேம் ஸ்லைட்டா அவனுக்கு அந்த பாட்டம் ஹேண்ட்ல இருந்து பேட் இப்படி கொஞ்சம் அருவா மாதிரி எடுத்துன்னு வரும். அதுலதான் வந்து பேட்ல வந்து நிறைய படும். இன்ஃபேக்ட் ஐ திங்க் அவன் இங்கிலாந்துல சூப்பரா பேட்டிங் ஆனா அவனுங்களால they were not able to really restrict him. Again he is just carried on. But more than his batting, I feel his captaincy has come a long way in the last 4 months. அவன் வந்து I don't think I was ever in doubt or he was ever in doubt that he was going to make 100. இப்பதான் குவாலிஃபயர் 2ல 100 அடிச்சான்ல, அந்த இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணான் அதே கிரவுண்ட்ல. அது ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியல. he never made run making look any even slightly difficult. பட் அவன் கேப்டன்சி சிம்பிளா நான் சொல்றேன்னா he is learning. அதாவது கேப்டனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியில இருந்து சொல்லி கொடுக்குற அட்வைஸை கேட்டுக்கணும். அது கேட்டுக்கிறான்னு தெரியுது. என்னன்னா மானவ் சுதார் கெட்ஸ் ஓவர் ஸ்பின் போட்டா பால் பழசாக ஸ்லோ ஆயிடும். பிச்சில இருந்து அதே மாதிரி போவாது, எட்ஜ் எடுக்காது. சோ ஓவர் ஸ்பின் போடுற மானவ் சுதார நியூ பால்ல யூஸ் பண்ணான். பால் பழசானோடனே குல்தீப் யாதவ் யூஸ் பண்ணான். வாஷிங்டன் சுந்தர லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா லார்ஜா யூஸ் பண்ண பாக்குறான். இந்த செகண்ட் இன்னிங்ஸ் கூட மானவ் சுதாருக்கே அவன் திரும்பி போயிருக்கலாம், ஆனா போல. பால் ஓல்டாகி கொஞ்சம் ஸ்லோ ஆன உடனே முகமது சிராஜை கொண்டு வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்தான். ஏன்னா பால் ஸ்லோ ஆன உடனே கொஞ்சம் அந்த ரிவர்ஸ்ல கீழே முகமது சிராஜால எல்பிடபிள்யூ எடுக்க முடியும். லெக் சைடு ஃபீல்ட் வச்சு ஸ்ட்ரெயிட்டர் லைன்ஸ் போட வச்சான். பிரசித் கிருஷ்ணாவை ஆபரேட் பண்ணி ஒரு சைட்ல இருந்து ஸ்பின் ஆபரேட் பண்ணா. பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் மேல போட்டான், which was a big development. I think India's bowling coach Mane Makkal will be extremely happy. அது மட்டும் இல்லாம செகண்ட் இன்னிங்ஸ்ல மானவ் சுதாரே வச்சு bowling போடாம he immediately brought Kuldeep Yadav into the game. Kuldeep Yadavக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு கடைசி 18 months நல்லாவே போல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே 1-2 கேட்ச் போச்சு, கைக்கு போல. he was lacking confidence. சரி வா மச்சான் நீ போடுறா அப்படின்னு சொல்லி விக்கெட் எடுக்க வச்சான். Similarly with Washington Sundar, gave him a longer spell, made him get wickets.
he knows that all these bowlers are important. எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி clean-ஆ கேம்குள்ள கொண்டு வந்தான். நல்லா ரொட்டேட் பண்ண bowlers. His captaincy has been good, but his test captaincy in the Indian test team, I am going to love seeing them travel the next 1 year. Australia இருக்கு at home, Sri Lanka away from home, big challenge. New Zealand away from home, big challenge. இதோட லிஞ்ச் பின் அப்படின்னு பார்த்தா அந்த பேட்டிங்ல KL Rahul, Shubman Gill. Sri Lanka is going to be a good challenge, Astika. I really think it's going to be a good challenge. Let's see how that pans out. Most importantly, last but not the least, Washington Sundar. எனக்கு அவர் pan out பண்ற ரோலை பார்த்தா it doesn't look like he's going to be an off spinner batter. I have a feeling he will eventually become the future Jadeja of this team. Number 5, number 6 batting aadi, he will give you off spin overs. Just like Manav Sutar, we also have to find another off in எனக்கு தோணுது. ஏன்னா Washington Sundar is going to be a really solid all-rounder. அதுல டவுட்டே இல்ல. ஆனா he has to have the ability to bat in the top 5 or 6. That's the way it looks like it's panning out. Let's see what happens. ஓகே, அது அப்படியே நம்ம ஜூலைல அப்படியே போறப்போ ஸ்ரீலங்காலாம் போறப்போ ஐ திங்க் நமக்கே அந்த ஒரு கிளாரிட்டி வந்துரும் அப்படின்ட்டு. 3 years ஆகும். 3 years ஆகுமா? 3 years. All right, but now coming to the man of the moment. நீங்க அப்படியே என்னது சில்லறைய செதற அடிச்சு அதுதான் அதுக்குதான் வந்த என்னவோ செதற விடுவீங்களே அப்படிங்கிற மாதிரி. பட் வாட் a sensational debut for Manav Sutar இல்லையா? And like he just proved himself even with the bat. First innings la vandu 28 or 41 also he had taken, and then with the ball he showed who he is. And already vandu ungalukagave oru kurumpadam naanga ready-a vandu vechirukom. Ena IPL time la vandu GT versus CSK bodu specific you spoke about his bowling and avaroda revs patti sollikitte irundinga, and you said chinna counter will be very proud of the way he bowled அப்படிங்கற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க. சோ உங்களுக்காக அந்த குறும்படம் இதோ. I will tell you what was the masterpiece in that. அந்த பால் நான் ஜூமர்ல போட்டிருக்கேன். கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த பால் சுத்துறத பாருங்க, டைரக்ஷன். அதாவது சுத்தபத்தமா ஒரு பால் அந்த ஆக்சிஸ்ல சுத்துது அப்படின்னா அது மானவ் சுத்தார். இது ஃபர்ஸ்ட் வந்து சுத்துற டைரக்ஷன் கரெக்ட். அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி சுத்திச்சுன்னா என்ன ஆகும்னா லைட்டா பால் உள்பக்கமா ட்ரிஃப்ட் ஆகும். which is where Deval Davis first see that. பால் உள்பக்கமா ட்ரிஃப்ட் ஆகும் ஏன்னா சுத்தி விட்டுருக்காரு. அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டாப் மாதிரி பம்பர் மாதிரி சுத்துது. சின்ன கவுண்டர் will be proud of it. அந்த அளவுக்கு சுத்துது. அண்ட் ரெண்டாவது that ball is spinning at a rate of knots. கையில இருந்து சூப்பரா வருது, சுத்துது அப்படின்னுவாங்க. Absolute magician, a skillful bowler, Manav Sutar. 22 overs, 10 maidens, 6 for 33. What a spell. Just take us through it. See, I think it's a great start, Sastika. First of all, ரொம்ப நல்ல பையன். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எங்களோட A டூருக்கு ஒரு வாட்டி வந்தான். அதான் A டூர்ஸ் இந்தியன் டீம் ஆடும்போது அந்த டூர்ல இருந்தான். அப்பலேருந்து இந்தியன் டீமோட கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்கான். இட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் த கார்ட்ஸ். நிறைய பேர் வந்து சாய் கிஷோர் ஏன் விளையாட வைக்கல ஜிடின்னு கேட்டாங்க. த ரீசன் இஸ் திஸ் கைஸ் காட் சம்திங் ஸ்பெஷல், த வே பால் ஸ்பின்ஸ். இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரி சுத்தி போடுறது அப்படின்னுவாங்க தமிழ்ல. சுத்தி போடுறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சுத்தி போடுறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல் ஆக்ஷன், நல்ல அவேர்னஸ் அண்ட் நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கணும் கையில இருந்து. அவனோட அந்த காக்கிங் வந்து இப்படி அழகா அந்த ஓடி வரும்போதே கொஞ்சம் பாடிக்கினே வர மாதிரி இருக்கும். அதாவது நீ பாட்டு போடலாம், நீ அதுல போட்டு பாட்டு வந்து சங்கீத சுரங்கள்னு போட்டனா அப்படி ஆடினே வரலாம். அந்த பாட்டு மேட்ச் ஆகும் அந்த ஆக்ஷனுக்கு. நீ பார்த்தனா கையில இப்படி சுத்தும், கை இப்படி சுத்தி இப்படி போயிட்டு அப்புறமா இப்படி வரும். சோ இந்த ரிஸ்ட நீ எவ்வளவு காக் பண்றியோ அவ்வளவு ரொட்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகும். நிறைய பேர் ஸ்பின்னர்ஸ் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்னுவாங்க. ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸும் ரிஸ்டை யூஸ் பண்ணுவாங்க. பண்ணாதவங்களுக்கு இன்னும் அதோட ஐடியா இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். அவன் ஹி இஸ் கெட்டிங் ரிஸ்ட் இன்டு பிளே. அதனாலதான் பால் அவ்வளவு சுத்துது. அப்படி சுத்திச்சாலே ஆட்டோமேட்டிக்கா காத்துல நடக்க வேண்டிய மேஜிக் எல்லாம் நடக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹி வாஸ் சேலஞ்ச்டு டச். பட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட். உன்னை சேலஞ்ச் பண்ணுவாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் என்ன தெரியுமா? மத்த கிரிக்கெட் மாதிரிலாம் சிம்பிளா ஆடி வந்தோம் 3 ஹவர் பண்ணோம் கிளம்பினோம் அதெல்லாம் கிடையாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல கேள்விகள் கேட்கப்படும். அது எப்படி கேட்கப்படும்னா இப்ப பதில் கண்டுபிடி. இப்போ ராமசாமி மாதிரி இப்ப பதில் கண்டுபிடிக்கிறோம் நீ. சோ தேர் வில் பி क्वेश्चंस and I'm excited. அவங்க கிட்ட ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய எல்லா இதுவும் இருக்கு. அவங்க கிட்ட கையில பென் இருக்கு, கிளிட்டர் ஜெல் இருக்கு, பென்சில் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, காம்பஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன கேள்வி கேட்டாலும் அவனால பதில் சொல்ல முடியும். அந்தந்த நேரத்துக்கு பம்பரம் இருக்கு. சோ அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பதில கண்டுபிடிப்பானாங்கிறது மட்டும்தான் விஷயமே வழிய. I thought he was phenomenal. Even India used him with the new ball, which was great. Tactically it was great. ஓகே, இன்ஃபேக்ட் வந்து மைக்கேல் மதன காமராஜன்ல வந்து திருப்புர சுந்தரி சொல்ற மாதிரி குக் கிராமம் நீங்களும் குக்கு உங்க கிராமமும் குக்கா அப்படிங்கிற மாதிரி மானவ் சுத்தர் நீங்க பண்றதும் சுத்தர் பாலும் சுத்தர். இதை விட்டுட்ட அதுல ஹைலைட் என்ன தெரியுமா?
கமல் அத சொன்ன உடனே 2 பேரும் சிரிப்பாங்க, ஊர்வசியும் கமல். அந்த மாதிரி எப்படியோ நம்மள சிரிக்க வச்சுட்டாரு. அவர் ஆடி நம்ம எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சுட்டாரு. பட் எஸ், நீங்க வாஷிய பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. So next I'm going to move on to Prasidh Krishna. You already spoke about him, but a little more about it, especially in a wicket like this. He's bowled a good heat, இல்லையா? டெஃபினட்டா. See, I think பிரசித் கிருஷ்ணா இந்தியன் கிரிக்கெட்ல இது ஒரு புது ட்ரெண்ட் பாத்துட்டு இருக்கேன். நல்லா பண்ணலனா ஒரு 1 ஹவர்ல உன்னை வந்து வில்லன் ஆகிடுறாங்க. நல்லா பண்ணனா அடுத்த 1 ஹவர்ல நீ தான் பாகுபலி பிரபாஸ் ஆகிடுறாங்க ஒண்ணு. சோ பேசிக்கலி இவ்வளவு அப் அண்ட் டவுன் இருக்க முடியாது ஒரு கிரிக்கெட்டிங் டீம்ஸ்ல. ஐ ஹோப் தட் டசன்ட் பர்பிள் டு தி டீம். பிரசித் கிருஷ்ணா கிட்ட இந்த ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவரை பேக் பண்றாங்க. ஈவன் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் இஸ் காட் தி எபிலிட்டி டு போல் லைக் திஸ். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவன் சீம் அப்பும் பிரசன்ட் பண்ணான். சதிகுல் ஆட்டாலுக்கு ஹி காட் தி சீம் ரைட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்சைட் எட்ஜ். அதுக்கப்புறமா ஹி காட் தட் ஸ்கிராம்பிள் சீம் இன்னைக்கு அஸ்மத்துல்லா ஒமர் ஜைக்கு வேர் இட் வெண்ட் ஆன் ஸ்கிராம்பிள் சீம் அண்ட் சீம் பேக். இது எல்லாத்துலயுமே பியூட்டி என்னன்னா பிரசித்தோட லெங்தோட யூசுவல் லெங்தோட ஒரு மீட்டர் முன்னாடி இருந்தது. He was able to push the length forward. அவன் ஹைட்டுக்கு என்ன தெரியுமா ஆகும், பேட்ஸ்மேன் இப்படி பாக்குறான்னா இப்படி மேல பாக்கணும், டக்குன்னு மேல போயிட்டு வரும் ஐலைன். அது போயிட்டு வரது இஸ் குட் இனஃப். அந்த மேல போயிட்டு வரும்போது பால் மேல இருந்ததுன்னா அந்த ஹைட்ல இருந்து ஆடுறது கஷ்டம். விச் இஸ் வை அவனுக்கு மார்னியா மார்க்கல் மாதிரி ஒரு ஆள் கோச்சா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அந்த ஆளுக்கும் அவ்வளவு நாள் ஆச்சு, 8-9 வருஷம் ஆச்சு லெங்த மேல போடுறதுக்கு. சோ ஐ திங்க் மார்னியா மார்க்கல் அவனோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கான். சோ இஸ் காட் தட் லெங்த் ரைட். தட் லெங்த் I want to see that going through the season. அந்த லெங்க்ல நியூசிலாந்துல போட்டானா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நோண்டலாம். Let's see. I'm fingers crossed for Prasidh. Extraordinary பையன், extraordinary hard worker, நல்ல intelligent fellow. I really wish he takes on the test mantle very well from Bumrah later on. Wonderful, wonderful. Now coming to your favorite Kuldeep. நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க 18 months வந்து he would have கொஞ்சம் வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இட் வாஸ் வெரி குட் டு see him in the second இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 3 for 30 அப்படிங்கிறது was a very good thing to see. And how do you think he bowled? Because ஒரு டெபியூட்டன்ட் ஸ்பின்னர் வந்து has outbowled everybody அப்படிங்கிறப்போ அவரோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? Because மானவ் சுத்தர் bowled 32 overs, வாஷி ஒரு 18 தான், குல்தீப் ஒரு 18 தான் அப்படிங்கிறப்போ would he wanted to have bowled more? See, நீ ஒரு டீம்ல 3 ஸ்பின்னர் ஆடும்போதே ஒரு ஸ்பின்னர் அண்டர் போல் பண்ணிடுவ. அது வர வழியே கிடையாது. அண்ட் லார்ஜ்லி விக்கெட்ல கொஞ்சம் ஹெல்ப் இருக்குன்னா நீ ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய இனிஷியலா கொடுப்ப. என்ன ஆகுனா யாரா வேணா இருக்கட்டும், ரிஸ்ட் ஸ்பின்னர் ஆகட்டும், ஃபிங்கர் ஸ்பின்னர் ஆகட்டும், ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஸ்லைட்லி ஈஸியர், கொஞ்சம் கண்ட்ரோல்டா போடலாம். ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு என்ன ஆகும், அண்ட் கிளியரா தெரிஞ்சது குல்தீப் வாஸ் சர்ச்சிங் ஃபார் த விக்கெட். நீ டெஸ்பரேட்டா சர்ச் பண்ணும்போது பால் நிறைய சுத்த பாப்ப, பால் லெங்த் மிஸ் ஆகும், 2 4 போகும். அண்ட் என்னன்னா கேப்டன்ஸ் கூட சில சமயம் அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. அவன் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்காங்கிறத கேஜ் பண்ணி ஃபீல்டரை பின்னாடி வச்சேன்னா பேட் பாலுக்கு பவுண்டரி போகாம சிங்கிள் போகும். அது கஷ்டம். அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல ஸ்பெல்லுக்கு வரதுக்கு மினிமம் ஒரு 5 to 6 overs ஆகும். அந்த 5-6 overs கிடைச்சாதான் அவன் போட்டு அந்த ஒரு மாதிரி கேஜ் பண்ணி அந்த பிச்சில் என்ன ஸ்பீடு போடணும், தான் பாடியில என்ன ப்ராப்ளம், கிரீஸ்ல என்ன ப்ராப்ளம், கை வேகமா சுத்துதா, உடம்பு வேகமா போகுதா, இதெல்லாம் அசஸ் பண்ணும். அதுதான் ரிதம். So he lacked in confidence. When I say lack in confidence, அவனுக்கு rhythm இல்ல. So it was very nice of Shubman Gill to come and give him that spell where he could get his rhythm back. Sastika, cricketers don't become bad overnight. அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கோ, ஒரு நாள் சாம்பியனா பர்ஃபார்ம் பண்ண முடியுது, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ண முடியலன்னா உன் மைண்ட்ல என்ன இருக்கு, உன் பெஸ்ட் எப்படி கொண்டு வருது, அந்த பெஸ்ட்டை கொண்டு வரதுக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்கா? Do we have the patience? இப்போ ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ல குல்தீப் யாதவ் ஆடினானா he will walk into the team for the next 50 test matches. இந்தியா மாதிரி டீம்ல you can't promise that. அதனால குல்தீப் has to start finding answers faster. Unfortunately அவனுக்கு போட்டிருக்கிற கார்டு 3 and 8, அதனால அவன் அப்படிதான் ஆடி ஆகணும். But it was very nice of Shubman Gill to give him that long spell in second innings. Lovely. All right. Okay. புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், போக்கர் ஆடும்போது 3 and 8 கொஞ்சம் சுமாரான கார்டு தான். இல்ல, 2 and 7 தான் worst. 2 and 7 ஒஸ்ட் கார்டு. 2 ஏஸ் விழணும், அவனுக்கு 2 ஏஸ் விழல. மானவ் சுத்தருக்கு 2 ஏஸ் விழுந்தது, நியூ பால்ல கிடைச்சது, சூப்பரா போட்டான். அந்த மாதிரி ஒரு வர ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னருக்கு என்னடா எடுக்கிறானடா, நம்ம என்னடா ஆகும் அப்படின்னு யோசிக்க தோணும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். மென்டலா யோசிச்சாதான் அது தெரியும். பட் ஐ ஸ்டில் தாட் Shubman Gill was very very good in keeping everything together. Yes, as a captain, Shubman Gill 10 out of 10 for this match நம்ம கொடுத்துடலாமா? எடுத்துக்கோ, 11 கொடுத்துக்கோ. அந்த வெச்சிகட்டா வந்து நம்ம 11 out of 10 வந்து கொடுத்துறேன். But a quick word on Afghanistan as well. White ball cricketல வந்து சூப்பரா கம்பீட் பண்றாங்க. But when it comes to test, இன்னும் கொஞ்சம் they have to work அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? Because couple of good performances, there wasn't நிறைய இது ஃபுல்லாவே மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஒரு ஃபுல்லா மிஸ்டேக் தான். அவன் டெஸ்ட் டீம் கொஞ்சம் சுமார் தான். டெஸ்ட் டீம் சுமார் தான். 2-3 பேர் கிரெடிட் கொடுக்கலாம்.
அதான். இல்ல அந்த முகமது சலீம் வந்து he bent his back through the game. நல்ல டிசிப்ளின் காமிச்சான். அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஒரு 2 டீசென்ட் ஸ்பின்னர் கொண்டு வந்தா விக்கெட் எடுத்திருக்கலாம். பிட்ச்ல லைஃப் இருந்தது. ஸ்பின்னரே இல்லாம வந்துட்டாங்க. ரொம்ப சுமாரா போட்டாங்க ஸ்பின்னு. ஷஹீதிலாம் ஸ்பின் போடுறதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு. டெஸ்ட் மேட்ச் லெவல்ல ஷஹீதி ஸ்பின் போடுறது தவறான செயல் இல்ல. இன்டு அது பிக் இன்டு 7 இன்டு போடலாம் அதுக்கு. அண்ட் ஸ்பின்னரே இல்லாம வந்து இந்தியா மேட்ச் ஆடுறதுலாம் ரொம்ப கடினமான விஷயம். விக்கெட்ல கொஞ்சம் புல் இருக்குன்னு உடனே சீமர். ஸோ ஐ திங்க் முகமது சலீமுக்கு கிரெடிட் கொடுக்கலாம். பென்ட் இஸ் பேக் ஆல் த்ரூ த கேம், டிசர்வ்ட் 5 விக்கெட் ஹால். ரெண்டு பேட்ஸ்மேன் சதிகுல் ஆட்டல் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல இன்டென்டோட ஆனாரு. செம கிளாஸ் பிளேயர். பட் மை பிக் ஓட் ஃபார் ரஹமத் கலகிட்டான். அவன் ரஹமத் ஷா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஹை குவாலிட்டி பேட்டர். எனக்கு அவன் பேட்டிங்கை பார்க்கும்போது அப்படியே டேமியன் மார்டின் பாக்குற மாதிரி இருக்கும். அப்படியே பால தடவுவான், அப்படியே டைம் பண்ணுவான். சம பிளேயர். காட் அ லாட் ஆஃப் ரன்ஸ் ஃபார் ஆப்கானிஸ்தான். 50 ஓவர் கிரிக்கெட்லயே ரன் அடிச்சிருக்கான். நமக்கு அஃப்கோர்ஸ் தெரியாது. T20 பிளேயர் கிடையாது. ஏன்னா நிறைய டச் பிளேயர்னா அப்படியே தடவுவாங்க பால. இன்னைக்கு கூட ஒரு ஷாட் அடிச்சா மானவ் சூத்தரை ஸ்டெப் அவுட் பண்ணி இன்டு அவுட். கவர்ஸ்க்கு மிட் ஆஃப் ஒரு 4 அடிச்சான். சமா ஷாட், எலிகன்ஸ் பர்சானிஃபைட். ஐ ரியலி விஷ் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி பிளேயருக்காக கொஞ்சம் விளையாடலாம்னு தோணுது. இது இப்ராஹிம் ஜத்ரான வேற கொண்டு வரல. ஏதோ ஒரு டீமை கொண்டு வந்தாங்க, பாவம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ரஹ்மானுல்லா குர்பாஸ் டிஃபென்ஸ் ஆடும்போது சும்மா இந்த நல்ல பாம்பு கொத்துற மாதிரி கொத்துன்னு கொத்துறாரு பால போயிட்டு. சஸ்திகா, ரஹ்மானுல்லா குர்பாஸ் நல்ல பிளேயர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாம் பால போய் டொப்புன்னு குத்துனா திருப்பி கொத்தின்னு தான் போகும் பின்னாடி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பால் ட்ரிஃப்ட் ஆகுது, கொத்துனார் நல்ல பாம்பு வந்து பயத்துல சுக்குன்னு கொத்துற மாதிரி பால போய் கொத்துனார். அது வாங்கின்னு போயிடுச்சு. நல்லா சாஃப்ட் ஹேண்ட்ஸ்ல ஆனா நிக்கும், போய் அதை கொத்துனா வாங்கின்னு போயிடும். ஸோ நல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதும் T20 ஆடுறதும் ஒண்ணு கிடையாது. ஐ திங்க் கொஞ்சம் அவங்களும் வந்து நல்ல டிஃபென்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த அப்சர் ஜசாய்னு ஒரு பையன் ஆடினான். செம டிஃபென்ஸ் ஆடினா பால் எங்கேயுமே போல. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் ஈஸி. அவங்களுக்கும் புதுசு இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் சிஸ்டம்க்கு. ஐ ஹேவ் மை எம்பத்தி ஃபார் தெம், பட் தே ஆர் நோ மேட்ச் டு தி இந்தியன் டீம். Definitely no match to the Indian team. அது everybody will agree to it. But கொஞ்சம் சுமார் கூட நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இல்ல, அவங்கள ரேட் பண்ணி கம்பேர் பண்றதே தப்பு சஸ்திகா. ஐ ஃபீல் டெஃபினட்டாவே வந்து ICC should have a tier 2 டெஸ்ட் கிரிக்கெட் சிஸ்டம். 4-day மேட்சஸ் ஆப்கானிஸ்தான், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, ஏன் இட்டலி, இவங்க எல்லாம் கூட பண்ண 4-day 3-day மேட்ச் கூட வச்சுக்கோ. பட் அது டயர் 2 சிஸ்டமா வச்சுக்கோங்கறேன். So I think அந்த மாதிரி ஒன்னு பண்ணா நல்லா இருக்கும். It will be exciting. All right. Okay. Now let's talk about the way forward for this test team. This test was definitely not part of the WTC cycle. India has won 4, has lost 4, drawn 1 in the 9 matches in this cycle. Points table 6th la irukom, and crucial tests are coming up. First Sri Lanka la oru 2 test irukku, adukapram New Zealand la oru 2 test irukku, adukapram we are facing Australia at home early next year. First let's talk about the Sri Lanka test. நீங்க ஆல்ரெடி வந்து சொல்லிட்டீங்க. அதாவது இந்த டீம் யார்கிட்ட ஃபார்ம்ல வராங்களோ இல்லையோ நம்மள பார்த்தோன்னா ஃபார்முக்கு வந்துருவாங்கங்கிற ஒரு ஃபீல் எனக்கே இருக்கு. they play their home conditions well. ஆனா இந்தியாக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன, அவங்க ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கிறது எல்லாம் ஸ்லோ ஸ்பின். அதாவது இந்த பிரபாத் ஜெயசூர்யா இருக்கட்டும், துனித் வெல்லாலகவா இருக்கட்டும், they both slow left arm spin. சோ நீ அந்த மாதிரி ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடும்போது நம்ம டீம்ல ஸ்பின் பேட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. வாஷி நல்லா ஆடுவான் ஸ்பின்னு. ஓகே, வாஷி நல்லா ஆடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்ச் பண்றேன் நானும். சாய் கொஞ்சம் நல்லா விளையாடுவான் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா. கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நம்ம சசப்டபிளா இருந்திருக்கோம். இஃப் ஐ வாஸ் ஸ்ரீலங்கா, போடுற ஒரு அட்ரிஷனல் ஸ்ரீலங்கன் டர்னர் போடுறான்னு ஒரு சான்ஸ் எடுப்பேன். ஆனா என்ன, அவங்களும் கஷ்டப்படுவாங்க. பட் தி திங் இஸ் தே வில் பிரிங் ஸ்வீப் கீப் எல்லாம். அந்த கால்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல வந்து ரைட்ல லெஃப்ட் காத்தடிச்சு தள்ளிடும். அந்த கிரவுண்ட்ல அவனுங்க மட்டும் ஆடுவானுங்க. குபேர முளையா பார்த்து 4-6 அடிப்பானுங்க. அது எப்படியோ அவங்களுக்கு படும். சோ அந்த கிரவுண்ட் அவங்க பயங்கரமா ஆடுவாங்க. ஐ திங்க் இன்னொரு டெஸ்ட் எங்க ஆட போறாங்கன்னு தெரியல. கால்ல ஷூரா ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கும். இன்ஃபேக்ட் தேர்ஸ் a possibility கால்ல நடந்தா நானே போய் பார்ப்பேன். செமையா இருக்கும். இந்த கடல் ஒரு பக்கமா குட் வியூயிங். ஐ திங்க் ஐ ஹோப் இந்தியா கேன் ரியலி ப்ரிப்பேர் வெல். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணும் சஸ்திகா. ப்ரிப்பேர் பண்ணின்னு போனா they got a really good chance. ஏன்னா அந்த மாதிரி ஸ்ரீலங்கால 2-0 அடிச்சிட்டா you will be right back in the mix. அந்த டூர் ரொம்ப குரூஷியலா இருக்கும். there is a chance. ஏன்னா அவங்களும் சான்ஸ் எடுப்பாங்க. they will also give you pitches that will turn. so நம்ம நல்லா பேட்டிங் ஆடணும் அப்படின்னா we will be in the mix. நம்ம பேட்டிங் ஆடணும் நல்லா ஆடணும். இப்போ now we have seen Manav Suthar's incredible performance. அவர் ஸ்ரீலங்கா டெஸ்ட் விளையாடுவாரா இல்ல will Jaddu be back? Jaddu வந்துருவான். but I think there is a spot at number 8. Jaddu should be a batter who bowls. அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன். இப்போ சாய் சுதர்ஷன் பிக்ஸ் himself. டாப் ஓபனர்ஸ் 2 பேரும் பிக் themselves. சுப்மன் கில் at 4, 5 is ரிஷப் பண்ட். இவங்க என்ன பண்ணணும்னா 6ல ஜடேஜாவை ஜுரல் பால் ஆடிட்டு 7ல வாஷி ஆடணும். Okay. But ideal is to play another batter and then play one between Jaddu and Washi.
அதுதான் ஐடியல். ஏன்னா ஒரு 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 see but Washi is your best player against spin. So ரெண்டு பேரையும் விட முடியாது. So I am guessing they'll play Jadeja at 6 and Washi at 7. Play Manav Sudhar at 8. 9 Kuldeep, 2 fast bowler. அப்படிதான் போவாங்க. So you feel Jurel will be not in the squad. That is the only possible leave இல்ல. அதுதான் நீ விடணும். வேற வழியே கிடையாது அவனுக்கு. ஏன்னா Washi has got good numbers with the bat. Okay. So அதுதான் in the long due course Washi will turn into what Jadeja is doing now for him. Jadeja ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் அவ்வளோ bowling போடல. இஸ் பேட்டர் நல்ல பேட்டிங் ஆடி இருக்கான் அவனுக்கு. பேட்ஸ்மேன் who can bowl ஆயிட்டான். So வாஷியும் அந்த ரோலுக்கு மைக்ரேட் ஆயிடும். I don't think Washi is a long term fix for a spinner bat. Washi is a long term fix for a batter spinner. All right, Anna, thank you so much for joining us today. Around the world of cricket பத்தி நிறைய இந்த பேசியிருக்கீங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடை பெறுவது சஸ்டிகா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின்.